ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஜாலியான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம குட்டீஸ் எல்லாம் இந்த தடவை வந்திருக்காங்க. அவங்களோட தான் இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை யாராச்சும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது மாட்டு பொங்கலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரங்க அந்த கொட்டத்து கல்லுக்கால் இருக்குல்லங்க, அதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கெலாம் பெயிண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அதெல்லாம் பெரிய செலவு. ஆனால் இந்த மாட்டு பொங்கல் இங்கே தான் பொங்க வைக்க போகிறோம். அதனால் வருஷம் இந்த கல்லுக்காலுக்கு பெயிண்ட் பண்ணிடுவோம். அது கூட இந்த பாத்ரூமே ரொம்ப வருஷம் அடிக்காமல் இருந்துச்சு, அதுக்குமே பெயிண்ட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ மாட்டு பொங்கல் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு 5 மணி போல் எந்திரிச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொங்கப்பானை, கரும்பு இதெல்லாம் வச்சு ஒரு கோலத்தை போட்டாச்சு. என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பால் கறக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மாட்டை குளிப்பாட்டுறோம், பொங்க வைக்கிறோம். இதானுங்க வேலை. வாங்க, இது நம்மளோட மரமாடு. அப்படியே அமைதியான மாடுங்க. எனக்கு என்னன்னு நிற்பான், அதனால் அவனை ஃபஸ்ட்டாக குளிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு குளிக்க வச்சாச்சு. தொட்டியில் தாங்க குளிக்க வச்சோம். வீட்டுக்காரங்க வீடியோ கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஆடும். அதுக்கு காரணம் நான் இல்லைங்க, என்னோடய நாத்தனா பையனும் மச்சான் பையனும் தான். நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாங்க. அவங்க 2 பேரும் பார்த்த வேலை தான். கேமராவை இங்கிட்டு செக் பண்ண, இங்கிட்டு இது பண்ண, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாடு எந்த சேட்டையும் பண்ணாது, அப்படியே நிற்கும். அப்படியே சூப்பராக குளிப்பாட்டியாச்சுன்னு. இது பேர் மரமாடுங்க, நாங்கள் அப்படி தான் இந்த மாட்டை கூப்பிடுவோம். அதுக்கடுத்து இவங்க கருவாச்சி, நல்லா கருப்புங்க. இந்த மாடும் ரொம்ப அமைதியான மாடு. பால் கறக்கும்போது ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ண மாட்டாது. இப்போவுமே ரொம்ப அமைதியாக தான் இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் தான் குளிப்பாட்டினோம் மாடெல்லாம். இந்த மாடை குளிப்பாட்டும் போது, இந்த மாடு குளிப்பாட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கேன், நல்லா இருக்கேங்க அப்படின்னு. அதுக்கு எங்கள் வீட்டுக்கார் நேற்றே மழையில் நனைஞ்சிச்சு, அதனால் ஈஸியாக தான் இருக்கும் தேய் முதல்ல அப்படின்னாக. அப்படி இருந்து பின்னாடி ஃபுல்லாக சாணி ஆக்கிருச்சுங்க. அதெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு. நம்ம வீட்டில் 1 2ன்னா டக்குன்னு குளிக்கலாம், போரும் கிடையாது, ஓசும் இல்லை. எப்படி குளிப்பாட்டுறது, தொட்டியில் ஒவ்வொரு மாடாக குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி டே பசங்க கூட செம்ம ஜாலியாக போச்சுங்க. இவர் நம்ம கோகுல், அவர் தான் அன்றைக்கி தனி மோந்து கொடுத்தாரு. இப்போ அந்த குளிப்பாட்டின உடனே அந்த ஈரம்லாம் உணர்றதுக்கு முன்னாடி அதுகளுக்கு பொட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பொட்டுலாம் பாருங்கள். கலர்ஃபுல்லாக வச்சோம். நம்ம மாடு எல்லாமே கருப்பு மாடு, அதனால் அது நிறைய எடுக்காது. இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நல்ல பளிச்சுன்ற கலராக வச்சோம். அடுத்து நம்ம குளிக்க வைக்க போகிறது வீராதி வீரர், சூராதி சூரர், இந்த காலங்கண்டு தாங்க. இதுவுமே சேட்டையெல்லாம் பண்ணலை, ரொம்ப சமத்தாகவே நின்றுச்சு. நம்ம பழகினவங்க குளிப்பாட்டும் போது சூப்பராக நின்றுச்சுங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா, மச்சான் ஒய்ஃப் காய்ன இருக்க, அண்ணி சமைக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை எடுத்துக்கிட்டோங்க. இன்னொரு மச்சான் ஒய்ஃப் வெளியில் கொட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னிமே நான் சமையல் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன், அப்போ தான் நீங்கள் பொங்கல் வைக்கிற இடத்தெல்லாம் ரெடி பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கலான்னு சொல்லி பிரித்தாச்சு. இவங்க எங்கள் நாத்தனார் பொண்ணு. மேடம் அத்தை என்னையவா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றை தான் வீடியோ எடுக்கிறேன், சற்று நேரம் இல்லைன்னு சொன்னேன், போங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. இப்போ பொங்கலுக்கு கோலம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு ரெடியாகி வந்தான். மச்சான் ஒய்ஃப் அவங்க தான் போட்டிருந்தாங்க கோலம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வச்சுருக்கோம், ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். மாடெல்லாம் அவுத்து போயாச்சுங்க, ஏன்னா பட்டினி போட முடியாது. கண்ணுக்குட்டி, காளங்கண்டு, ஆட்டுக்குட்டி இவங்கள வச்சு பொங்கல் வச்சாச்சு. நம்ம காளங்கண்டுமே கொண்டு இங்கனக்குள்ளே பொங்கல் வைக்கிற இடத்துல வருஷம் ஏதாச்சும் ஒரு கண்டு எங்கள் வீட்டுக்காரங்க வைப்பாங்க, அதை தான் கொண்டு அங்கே கட்டியிருப்போம். அங்கே இப்போ பொங்கலுமே பொங்க போகுது. ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் வைக்கிற பானை தாங்க பொங்குச்சு இந்த தடவை. அப்புறம் சக்கரை பொங்கல் வைக்கிறது செகண்டாக பொங்குச்சு. இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதுதான் இப்போ பொங்கும். நம்ம குட்டி பையன் பாருங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. பொங்கலுமே சூப்பராக பொங்கி வந்துச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த தடவை பொங்கல் செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஊருக்குள்ளே போட்டி நடந்துச்சுங்க. அதனால் நம்ம குட்டீஸ் எல்லாம் கிளம்பி ஓடிட்டாங்கங்க. எல்லோரும் 1 ப்ரைஸ் 2 ப்ரைஸ்ன்னு சொல்லி அன்றைக்கி நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. பானையெல்லாம் பொங்கிருச்சு. இந்த பானைக்கு ஃபஸ்ட்டு நான் போட்டு, அப்புறம் மச்சான் ஒய்ஃப் அள்ளி போட்டாங்க. அந்த குட்டீஸ் எல்லாம் போட்டிக்கு போயிட்டு வர பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக வீட்டுக்கும் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கும் ஒரு 10 தடவை நடந்திருப்பாங்க குட்டீஸ் எல்லாம். பொங்க வைக்கிற நேரம் சேர்ந்துட்டாங்க போட்டிலாம் முடிச்சுட்டு.
ஒரு வழியாக பானைலாம் நல்லபடியாக பொங்கிடுச்சு. அடுத்து அந்த பானை வந்து பொங்கணும். அதுக்காக அதுக்கு இனி நடு வந்து விறகெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு படையல் போடுறது தாங்க இது. அது கீழே வந்து அந்த பெட்டி வச்சு தான் எங்கள் வீட்டு சைடெலாம் வந்து படையல் போடுவான். அதுக்கு வந்து வெண்பொங்கலும் நம்ம வெண்பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கல், பூசணிக்காய் வந்து அதே அடுப்பில் வந்து செய்கிறது வழக்கம். அதெல்லாம் செஞ்சாச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க பாருங்கள், வாங்க சாமி கும்பிடலான்னா இப்போ தான் மாட்டுக்கு கயிறு மாத்துறேன் மணி கட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வரவே இல்லைங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவங்களுமே மாட்டுக்கு வந்து கயிறெல்லாம் மாற்றிட்டாங்க. ஜென்ஸுக்கு வந்து இது ஒரு ரொம்ப பிடிச்ச பழக்கம் இல்லைங்க, மாடு வளர்க்குறது, அந்த மாட்டுக்கு வந்து கயிறு இதுகள். அந்த பொங்கல் அன்னைக்கு நம்மளை விட அவங்க தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஈவினிங் பாருங்கள் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கயிறெல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கயிறெல்லாம் மாற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட வந்துட்டாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் செம்ம பசிங்க. நல்லா அன்னைக்கு முழுக்கம் போட்ட ஆட்டம். நம்ம குட்டீஸ் பாருங்கள் வரிசையாக ஒருத்த மணி எடுக்க அப்புறம் சாமி கும்பிடன்னு எல்லோரும் வந்து சேர்ந்தாச்சு. இப்படி குட்டீஸ் எல்லாம் வீட்டில் ஒரு நாளில் இருந்தால் அது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. பெரியவங்க நம்மளோட இன்னுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த 2-3 டேஸ் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து பசங்க வந்ததால் வீடே ரொம்ப களைகட்டி இருந்துச்சு. மணி அடிக்கிறாங்க பாருங்கள், ஒவ்வொருத்தலாம் மாற்றி மாற்றி அடிப்பாங்க, ஒவ்வொருத்தலாம் வந்து சாமி கும்பிட்றாங்க. இவர் தான் எங்கள் வீட்டு பெரிய மனுஷர். மூத்த பையன் வந்து எங்கள் மச்சானோட மூத்த பையன் அவர். யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் குட்டீஸு எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்து காலைக்கு பாருங்கள் கொம்பில் சந்தனம் பொட்டு அதெல்லாமே பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பெயிண்டெல்லாம் பண்ணலை, கொம்பில் வந்து சந்தனம் தான் வச்சுருந்தாங்க. சந்தனம் பொட்டு அதை தான் வச்சுருந்தாங்க. இந்த குட்டீஸ் தாங்க ஃபோனை தூக்கிக்கிட்டு நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு ஒரே அலப்பற. அன்றைக்கி குட்டி பையனுக்குமே ஃபீவர், அதனால் இடுப்பை விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டான். எல்லாருமே ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். பாருங்கள், நல்ல ஒரு தலைவாழை இலை விரித்து அதில் பொங்கல் வச்ச பொங்கல் எடுத்து வச்சு பூசணிக்காய் மட்டும்தாங்க வச்சுருக்கோம், வேறு காயெலாம் வைக்கலை. மணி எடுத்து பெரியவர் அடிக்கிறாரு. இப்போ ஒருத்தர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காலங்கண்டு விடுறதில்லைங்க, வளைச்சி வெறும் வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க. அன்றைக்கி இப்போ 2 பசங்களும் அம்மா என்ன தூக்குமான்னு சொல்லி மாற்றி தூக்க விட்டுட்டாங்க. ஏன்னா பெரிய பையனுக்கு அப்போ தான் ஃபீவர் சரியாகிற டைம், சின்னவருக்கு ஃபீவர் லைட்டாக ஆரம்பிச்ச டைம். ஸோ 2 பேருமே அந்த அன்றைக்கி கொஞ்சம் நைன்னுட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள வச்சுட்டு பொங்கல் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அப்புறம் என்னங்க, வந்ததும் சரியான பசி. குட்டீஸ் எல்லோரும் காலையில் சாப்பிடவே இல்லை அந்த போட்டிக்கு போகிற ஞாபகத்தில். சரி வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு லைனாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் தாங்க வீடியோ எடுத்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பக்கத்தில் இருக்க கோயிலில் கொண்டு போய் அவுத்து விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இது. அப்புறம் வந்து எச்சி தெளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, நம்ம அந்த படையல் போட்ட இலை, அப்புறம் அதிலே எல்லோரும் கை கழுவுவோம். அந்த இது எல்லாத்தையும் அந்த தண்ணி வச்சு ஒரு கொட்டத்தில் தெளிச்சிட்டாங்க. இருங்க நான் வந்துக்கிறேன், கேமரா எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவங்க வந்து தெளிச்சிட்டு பக்கத்து கொட்டத்துக்கு போயிட்டாங்க. நான் வந்து சரின்னு பொங்கல் இவங்கெல்லாம் மேய போயிட்டாங்கல்ல, அதனால் கொண்டு போனேன். இவர் பெரிய மாடு, இவர் வந்து நம்மளை கிட்ட கூட விடலை. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இது வந்து இன்னொரு கருப்பு மாடு, அது வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிடும். நான் கையில் கொடுக்க அதுவுமே வாங்கி சாப்பிட்ருச்சு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.